வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. குடிநீர் பைப்லைன் உடைப்பு நாளை முதல் வழக்கம் போல் குடிநீர் விநியோகம் நேரில் ஆய்வு செய்த பின்பு மேயர் ஜெகன் தகவல். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பக்கில் ஓடை விரிவாக்க பணிகள் 3ஆம் மைல் பகுதியில் இருந்து திரேஸ்புரம் கடற்கரை பகுதி வரை விரிவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பல கட்டங்களாக பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆண்டாள் தேரு முதல் குருஸ்புரம் வரை பக்கில் ஓடை விரிவாக்க பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வட பத்திரகாளி அம்மன் கோவில் கீழப்புறம் பக்கில் ஓடை விரிவாக்க பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பக்கில் ஓடை விரிவாக்கத்திற்கு செவ்வாய்க்கிழமை இரவு 2 மணி அளவில் தோண்டும் போது பைப்லைன் உடைப்பு ஏற்பட்டது. இது உடனடியாக மாநகராட்சி மேயர் ஜெகன் கவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இன்று காலை உடனடியாக மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக ஒப்பந்தக்காரர் வரவழைக்கப்பட்டார். அதன் பிறகு மேயர் ஜெகன் கூறுகையில், தூத்துக்குடி மாநகர் பகுதியில் பக்கில் ஓடை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை இரவு விரிவாக்கத்திற்கு தோண்டும் போது மெயின் குடிநீர் பைப்லைன் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. மொத்த மாநகராட்சியில் 36 குடிநீர் மேல்நிலை தொட்டிகள் உள்ளது. இதில் வடபகுதிக்கு மட்டும் 9 குடிநீர் தொட்டிகள் உள்ளது. கலைஞர் டேங்க், எட்டாயபுரம் ரோடு ஹவுசிங் போர்டு குடிநீர் மேல்நிலை தொட்டி, பூபால் ராயபுரம் மேல்நிலை குடிநீர் தொட்டி, ஆதிபராசக்தி நகர் குடிநீர் மேல்நிலை தொட்டி உள்ளிட்ட 9 குடிநீர் மேல்நிலை டேங்கில் இருந்து விநியோகம் செய்யப்படும் குடிநீர் இன்று ஒரு நாள் நிறுத்தப்படுகிறது. போர்க்கால அடிப்படையில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவுக்குள் உடைப்பு ஏற்பட்டுள்ள குடிநீர் பைப் லைன் சரி செய்யப்பட்டு நாளை முதல் வழக்கம் போல் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகம் பாதிப்பு இல்லாமல் செய்யப்படும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3 மணி அளவில் குடிநீர் பைப் மெயின் லைன் உடைப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து உடனடியாக அதிகாலை நேரத்திலேயே மேயர் ஜெகன் அதிகாரிகளுடன் வந்து ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக பணிகளை போர்க்கால அடிப்படையில் துவக்கியுள்ளார். இன்று இரவுக்குள் எப்படியும் பணிகளை முடித்து விடுவோம். ஆகையால் இன்று ஒரு நாள் மட்டும் குடிநீர் வடபகுதிக்கு விநியோகம் இருக்காது. நாளை முதல் வழக்கம் போல் அனைத்து பகுதிகளுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கும் என்று மீண்டும் மக்களுக்கு மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார்.